சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். முதல்ல சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 3ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். சரி, இந்த டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் நிறைய தைரியமும் உங்களுக்கு வரும். சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னாலே தைரியத்துக்கு சொல்லவா வேணும்? எங்கேருந்து தான் அந்த தைரியம் வருமோ, இப்போ அந்த தைரியம் சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வரும் அப்படின்னா வரவேற்கணும் இல்லையா? எஸ், சூப்பராக வரவேற்கணும். பொதுவாகவே 10ல் சுக்கிரன் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற அனைத்து விஷயங்களும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அந்த எச்சரிக்கை அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு நான் சொல்வேன். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணி ஜெயிக்க முடியுன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் 25 நாட்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக எடுத்து செய்யும்போது உங்களுக்கு அடேங்கப்பா இவங்களால தான் முடியும்ப்பா, சரியான போல்டு பர்சன்ப்பா, ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்ற ஒரு பேரை கொடுக்கும். அந்த பேர் கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் கிடைக்கும். நிறைய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். இந்த இடத்துல என்னென்னா ஒரு நல்ல ஜாப் சேஞ்ச் ஓவரோ அல்லது ஒரு நல்ல சேலஞ்சிங் போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்கும். மேபி உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கலாம் அல்லது ஒரு மைல்டு இன்க்ரீஸாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதனால் நீங்கள் பல வெற்றிகள் பிற்காலத்தில் வரக்கூடிய வகையில் தான் இருக்குமே ஒழிய இப்போ வரக்கூடிய மாற்றத்தை அருமையாக நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணும்போது தைரியம் நிறையா வருது இல்லையா? அதனால நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம், இந்த இடத்துலலாம் டிஸ்கம்ஃபர்ட், ஸோ இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை எனக்கு கம்ஃபர்ட் பண்ணி கொடுங்க, அப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷன் இன்னும் பன்மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாகவும் அப்லிஃப்ட்மெண்ட் வரக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் அந்த இடத்துலயே ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் இளைய சகோதரர்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் உங்களுடைய சிஸ்டர் பிரதர் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. நீங்கள் ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபோன் கால் கூட அவங்களுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். உங்கள் வழியில் அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதோ அவங்களுக்கு ஒரு கடன் அடையிறதோ பல விஷயங்கள் உங்களால் அவங்களுக்கு நன்மை பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றதும் அவங்களால் உங்களுக்கு நன்மை வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய மேலதிகாரிகள் உங்களுக்கு இப்போ உங்களோட ஒரு நல்ல பரஸ்பரத்துக்கு வருவாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மேபி நீங்கள் ஒரு ஜூனியராக ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்கலாம், ஆனால் ஒரு சீனியர் நீ சொல்லுப்பா உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இப்போ தான் வந்திருக்கான் ஆனால் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு. ஆனால் நீங்கள் அங்கே எடுத்து கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட பல விஷயங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஜாபில் இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ திடீர்னு பல முயற்சிகள் எடுக்க தோணும். அந்த முயற்சிகள் அப்படின்றத நீங்கள் பல விஷயத்துல யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி பொதுவாகவே வந்து சட்டுன்னு பேசக்கூடியவங்க இல்லையா அந்த சிம்மராசி அன்பர்கள், இப்போ நீங்கள் பேசுறதுல ஒரு அழகு இருக்கும். அந்த அழகுனால நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும். அப்போ நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் வரும். அந்த நட்பு வட்டாரத்தை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் மூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வர்றது செய்கிறது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பல கிரகங்கள் பல மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் திசா புத்தி மட்டும் இப்போ ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் சூப்பராக போய் ரீச் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த திசாபுதி சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 25 டேஸை அசால்ட்டாக விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இன்னும் 25 நாள் இன்ட்டு 12, அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன் இல்லையா? அப்போ தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்
உங்களுக்குள்ள ஒரு மனசில் அதீத சந்தோஷம் இப்போ ஏற்படும். ஏன்னா பொதுவாகவே சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பொசிஷனிங், தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு போக் பண்ணி சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களை சொல்லிட்டா அவ்வளோதான், அவங்களுக்கு உச்ச கட்டத்தில் கோபம் வரும் இல்லையா? இப்போ அதை கூட நீங்கள் ஃபேவரபிளாக மாற்றிக்குவீங்கன்னா, அடப்போப்பா சரிப்பா ஆமாந்தான்ப்பா சரி நான் அது பண்ணுறேன்ப்பா அப்படின்னு பல விஷயத்தில் கலை நயத்தோட வசீகர முகத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்குள்ள நீங்க போயிடுவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டே போலாம். சுகம் அப்படின்றது பல ரூபத்துல வரும், ஆனா வேலை பலு மட்டும் கண்டிப்பா இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பாயிண்ட்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அது எதுல அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரக்கூடிய இடத்துலையும், கணவன் மனைவியினுடைய அன்புலையும், லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்க கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. கருத்து வேறுபாடுன்றதும் உண்டு, அதுல சந்தேகம் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் நீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பி ஓப்பன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலகட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, நீங்கள் உடனே எழுந்திரிச்சு போய் வெளியில் போய் பேசுகிறீங்கன்னா உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ உங்களை பற்றி அதீத டவுட்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஓப்பனாக இருந்து பழகுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏஞ்சி போய் பேசுனீங்கன்னா அதனுடைய ரீசனை சொல்லுங்கள். மேபி நீங்கள் ஹோட்டல் போயிட்டு இருக்கும்போது கால் வரலாம், அப்போ நீங்கள் ஏஞ்சி பேசுவோம், அப்போ ரொம்ப சவுண்டாக இருந்ததுப்பா, அதனால தான் வந்து சங்கர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, நான் அவரோட பேசிட்டு வந்தேன்ப்பா, அப்பா ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆச்சுப்பா அப்படின்றத ப்ளீஸ் டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் குசு குசுன்னு பேசினாலோ அல்லது ஏன் உங்கள் அம்மா கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபோனில் நீங்கள் பேசினா கூட அங்கே ஒரு டவுட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் இந்த டவுட்டு தாங்க இந்த என்ன சொல்றது, இது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதனால தயவு செஞ்சு புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த ஒரு 25 நாள் நடக்கக்கூடிய விஷயத்துல மனசுல வச்சுக்காதீங்க. சிம்மராசி அன்பர்கள் சிம்ம லக்ன அன்பர்கள் உங்க லைஃப் பார்ட்னரா இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்க எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட என்னப்பா ஏன் எழுந்திரிச்சு போய் பேசின அப்படின்னு நீங்க கேட்கணுமே ஒழிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா உங்க லைஃப் பார்ட்னர் சிம்மராசி அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெறுப்பாக பேசுனீங்கன்னா அவங்க பர்ஸ்ட் ஆகிடுவாங்க, பயங்கரமாக பர்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால மறைவு அப்படின்றது வேண்டாம். அந்த மறைவுன்னு நீங்கள் மனசில் நினைக்க மாட்டீங்க, ஆனால் அது மறைவுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும்ன்றதை மட்டும் நீங்கள் டபுள் ட்ரிபிள் டைம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டி பல பிரிவுகள் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லும்போது அந்த பிரிவுகள் ரொம்ப பெருசாக போயிடுது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய பந்தம். அதில் 25 நாட்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்றது முடியாத ஒரு விஷயம்ன்றதும் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி ஃபேவரபிளாக இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும். அப்போ அன்ஃபேவரபிளாக இருந்தால் தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க. சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது பார்ட்னர்னு வரும்போது யார்? உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நீங்கள் நம்புகிறவங்க, உங்களுடைய ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஓப்பனாக இருங்க. இங்கே ப்ராப்ளம் வந்து நீங்கள் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா அதை மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரியே அது கூட்டிகிட்டு போய் பெரிய பிரச்சனைக்குள்ளே சிக்க வச்சிடும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கணும். அப்படின்றத மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக வெளியில் சொல்லணுன்றதை நான் சொல்கிறேன் இல்லையா? அதை உங்களுக்குள்ளே நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. ஸ்ரீரங்கநாதரனுடைய பத்மநாப சுவாமியினுடைய ரங்கநாதரனுடைய படங்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் பார்க்கும்போது ஓ இதானப்பா அப்படின்னு நீங்கள் ஓப்பன் அப் ஆகிடுவீங்க. ஷோல்டரில் சாஞ்சிக்கோங்க. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், அந்த ஷோல்டரில் சாயறதுல பல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இதை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம், பட் இதுக்குள்ளே சிக்கிடாமல் பல விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ மற்ற அனைத்து விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் எச்சரிக்கைன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போகிறோம். மேலும் இது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம், ஃபோனில் பேசலாம், வீடியோ கன்சல்டிங் பண்ணலாம். நல்ல காலத்தில் எதுவும் சிக்கிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.